எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு தனித்துவமாக இருக்கணும். அப்படி தனித்துவமாக இருக்கிறப்போ மக்களிடத்தில் ஒரு வகையான அட்ராக்ஷன் கிடைக்கும். அப்போது உங்களுடைய ப்ராடக்ட் வந்துட்டு இந்த விதத்துலலாம் சிறப்பாக இருக்கிறது, உங்களுடைய ப்ராடக்ட் எனக்கு ஏன் கவர்ந்து இழுத்தது, உங்கள் ப்ராடக்டை நான் ஏன் விரும்பி வாங்குகிறேன், என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே இந்த ப்ராடக்டை தான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்வதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். அந்த மாதிரி உருவாகக்கூடியது தான் பிராண்டிங். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இல்லை நீங்கள் வந்துட்டு பர்சனலாக ஒரு சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பிராண்டிங், இதெல்லாம் எந்தெந்த விதத்துலலாம் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறாங்க திருமதி சங்கரேஸ்வரி. இவங்க நிறுவனத்தோட பேர் மைண்ட் பிராண்ட் எக்ஸலன்ஸ். இது வந்துட்டு சென்னை வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கிறது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பிராண்டிங் க்ரியேஷனில் நான் இருக்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் எனக்கான சோசியல் மீடியா சமாச்சாரங்கள்லாம் ஒருத்தவங்ககிட்ட கொடுத்து செய்கிறப்போ எனக்கு ஒரு வகையான அனுபவங்கள் கிடைத்தது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சரியான விதத்தில் ஒரு சர்வீஸ் கொடுக்கணும். அதே நேரத்தில் வர்றவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக எந்த விதத்தில் இது இருந்தால் சிறப்பாக இருக்கும், உங்களுடைய ப்ராடக்ட் பொசிஷனிங் எப்படி இருக்கணும், பிராண்டிங் எப்படி அதை அமைச்சிக்கணும், இப்படின்னு பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க திருமதி சங்கரேஸ்வரி. அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ பிராண்டிங் சார்ந்து உங்கள் நிறுவனத்துக்கு என்ன தேவைப்படும்னு பல விஷயங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். என்னோடய பேர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸையும் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக எங்களோட இணைந்து பயணப்படலாம். அடுத்து எங்களுடைய நிகழ்வானது சென்னையில் நடக்க இருக்கிறது. அதன் பற்றின விவரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் சொல்ல இருக்கிறோம். அதனால் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு எங்களுடைய அப்டேட்ஸை தாராளமாக எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ப்ராடக்டையும் சர்வீஸையும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ப்ரொமோட்டும் பண்ண முடியும். எனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் சார்ந்த நாலேஜ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கும் நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கிறோம். இந்த குழுவில் நீங்கள் இணைகிறப்போ பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு போஸ்ட்டாகவே அனுப்ப இருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் எங்களுடைய பிஸ்னஸ் குழுவில் இணைந்து பயணப்படுறப்போ உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பும் கிடைக்கும், உங்களுக்கான பிஸ்னஸ் நாலேஜும் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7812857633. குரூப் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க, ஜாயின் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க. என்னுடைய பேர் சங்கரேஸ்வரி, வெஸ்ட் தாம்பரம், சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து பிராண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். மோர் தென் 8 years எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு என்னுடைய பிராண்டிங்கோடைய ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜி பேஸ்டு பிராண்டிங். சைக்காலஜி பேஸ்டு பிராண்டிங் அப்படின்னா நான் பேசிக்கலி சைக்காலஜிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீப்புள்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிராண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எனக்கு பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட போனேன். ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியாக என்னுடைய வெப்சைட் மட்டுமே ஒரு 7 வெப்சைட் பண்ணி வீணாக போனது தான் மிச்சம். அதுக்கப்புறம் யூடியூப் பண்ணது, ஆளுக்கு ஒன்று தனித்தனியாக பிரிச்சுருவாங்க. ஃபேஸ்புக் பண்ணுறது ஒருத்தர், இன்ஸ்டாகிராம் பண்ணுறது ஒருத்தர், அப்புறமே பார்த்திங்கன்னா யூடியூப் பண்ணுறது ஒருத்தர். மொத்தம் கனெக்ட் ஆகி ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு பர்சீவில் பண்ணியிருப்பாங்க, ரிசல்ட் வந்திருக்காது. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் எனக்கு பர்சனல் பிராண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போனால் அங்கேயும் எனக்கு ரிசல்ட் இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் நிறைய இழந்ததுக்கப்புறம் ஏன் இதை நம்மளே படிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு பிஸ்னஸ் சைக்காலஜினே நான் தனியாகவே இதுக்காகவே படித்தேன். அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நான் பிராண்டிங் பண்ணி அதில் நான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதனுடைய பேக்கெண்ட் டோனி ராபின்ஸ் இவங்கெல்லாம் பெரிய லெவலில் ஒர்க் ஷாப் பண்ணுறாங்க, நம்ம ஏன் பண்ண முடியாது, எனக்கு என்னுடைய கனவு அந்த லெவலுக்கு வரணுன்றது தான். ஸோ அந்த இதை நான் ரீச் பண்ணணுன்றதுக்காகவே நான் இதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த லெவலுக்கு நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 ஒர்க் ஷாப்புக்கு மேலேயே நான் பெரிய லெவலில் பண்ணி முடிச்சுட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதில் பெரிய ரிசல்ட்டும் எனக்கு இருக்குது. ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இழந்தது நிறைய, அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு இப்போ நான் அதை லெவலுக்கு கொண்டு வரும்போது எனக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜியும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு சைக்காலஜிஸ்டான நான் ஏன் வந்து பர்சனல் இஷ்யூஸை மட்டும் ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கோம், பிஸ்னஸ் பீப்புளுக்கும் வந்து ரெக்கவர் பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட வந்து பிஸ்னஸ் பீப்புளுக்கு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். அப்போ ஒரே ஒரு பர்சன் வந்து என்கிட்ட
என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், மேடம் நீங்கள் சொல்லி கொடுத்த ஸ்ட்ராட்டஜி நான் வந்து இன்றைக்கி பிஸ்னஸை மூடிட்டு போயிடலான்னு இருந்தேன், எங்களுக்குள்ளே இஷ்யூஸ் இருந்தது, அதை மூடிட்டு போயிடலான்னு இருந்தேன். இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் பிஸ்னஸ் வந்து ஓப்பனில் இருக்குது. இதுக்கு பின்னாடி 100 பேர் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ மூடலான்னு இருந்தது சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்போ வந்து ஒரு பர்சனுக்கு நான் மாற்றத்தை கொடுக்குறத விட ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு கொடுக்கக்கூடிய மாற்றம் 100 பேரை வந்து வாழ வச்சிட்ருக்குன்ற போது, இதை இப்போ சைக்காலஜி பேஸ்டு பிராண்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்றத முடிவுக்கு வந்தேன். இப்போ மோர் தென் 8 இயர்ஸாக நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு வந்து என்ன தேவை, இப்போ நீங்கள் பொருள் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த பொருள் அவங்களுக்கு நீடு இருக்கா? இப்போ எல்லாருமே ஒவ்வொரு நீடுக்காக ஒவ்வொரு கஸ்டமர் பேஸில் தான் பண்ணுவோம். ஆனால் உங்கள் டார்கெட் கஸ்டமருக்கு அது நீடு இருக்கா? அது நீடு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய மெசேஜ் அவங்களுக்கு ரெசோனேட் ஆகுதா? அவங்களுடைய பிஹேவியர் என்ன? உங்கள் டார்கெட் ஆடியன்ஸை எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க, உங்கள் விசிபிலிட்டிஸையும் அவேர்னஸையும் எந்த அளவுக்கு காமிச்சா நீங்கள் வந்து பிராண்ட் ஆக முடியும். இப்போ பிராண்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பிராண்ட் இருக்கும், வேர்ட் ஆஃப் மவுத்லேயே பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுடைய கனவு பெருசாக இருக்கும், ஆனால் வேர்ட் ஆஃப் மவுத்லேயே பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கோ கோடிக்கணக்கிலேயே சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. இப்போ சொல்கிறீங்க இல்லையா, காம்படிட்டர்ஸ் நிறைய இருக்காங்கல்ல, ஏங்க ஜிஆர்டிக்கு இல்லையா காம்படிட்டர்ஸ், ஆனால் அங்கே தான் போய் பொருளை எடுக்கிறீங்க. சக்தி மசாலுக்கு இல்லையா காம்படிட்டர்ஸ், ஆனால் சக்தி மசாலா தானே வேணுன்றீங்க. அந்த லெவலுக்கு உங்கள் பொருளை பிராண்ட் ஆக்க தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பொருளும் பிராண்டாக இருந்ததுன்னா நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க. ஸோ உங்களை தேடி வர்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை எப்படி வடிவமைக்கணுன்றதை நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக பிளாட்ஃபார்மை கொடுக்காம மொத்தமாக ஹோலாக பார்க்கும்போது அதுக்கான பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்க முடியும். உங்கள் கோல் என்ன, நீங்கள் எதில் ரீச் ஆகணும், என்ன ரிசல்ட் உங்களுக்கு வேணுன்றதை கேட்டு அதன் பிரகாரம் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணித்தரோம். என்னுடைய ஸ்பெஷலைசேஷனில் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அதாவது பிராண்ட் அப்படின்றது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பொருளை அந்த கஸ்டமரோடைய இப்போ என்ன பெனிஃபிட், என்ன சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்க பிரெயினில் போய் அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணணும், அந்த பிரெயினில் உங்கள் பிராண்டு போய் உட்கார வைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு பண்ணுறது பேர் தான் பிராண்டிங். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணணுன்னா உங்களுடைய பிஸ்னஸ் உங்களை கேட்காம தானாக வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போது பிஸ்னஸ் பர்சன்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், கன்சல்டன்ட் இவங்களும் நானும் என்னையே நான் பிராண்ட் பண்ணணும் அப்படின்றது பேர் வந்து பர்சனல் பிராண்டிங். ஸோ அந்த மாதிரி பர்சனல் பிராண்டிங்கும் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணியிருக்கோம். பெரிய பிராண்டிங்க்கு எல்லாருக்குமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஈவன் அதை விட என்னென்னா பிஆர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் பிராண்டிங்க்கான இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா யாராவது ஒருத்தரை கூட்டி வரக்கூடாது. உங்கள் பொருளுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சர், அதாவது உங்கள் கஸ்டமர்ஸும் உங்கள் B2Bயில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாஸும் இவரை விரும்புகிறாரான்னு இருக்கும். சும்மா வந்து நம்ம யாரையாவது கொண்டு வந்து நிப்பாட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொன்றுக்கும் எடுத்து தான் பண்ணணும். அப்புறம் பிராண்ட் ஈவெண்ட், இப்போ சார் பண்ணுறாரு இல்லையா, அது பேர் பிராண்ட் ஈவெண்ட். உங்கள் ப்ராடக்ட்டுக்கான பிராண்ட் ஈவெண்ட்டையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கான பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜியும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பிராண்டிங்கான சேவைகள் யாருக்கு தேவைப்பட்டாலும் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். 9884184899 வெப்சைட் வந்து sankareshwari.com. நீங்கள் போட்டாலே வந்துடும். அப்புறம் வந்து லிங்க்டின் எல்லாமே சங்கரேஸ்வரி பிராண்டிங் சைக்காலஜின்னு போட்டாலே வந்துடும். தேங்க்யூ. என்ன நண்பர்களே, திருமதி சங்கரேஸ்வரி அவங்க கொடுக்கக்கூடிய இந்த பிராண்டிங் சார்ந்த சர்வீசஸ் எல்லாம் என்ன, எனக்கு எந்த விதத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, நாங்கள் ஒரு பிஆர் ஒர்க்கும் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறோம். நான் 2 ஈவெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியும் இருந்திருக்கேன். ஸோ உங்களுடைய பிராண்டிங்காக நாங்கள் ஈவெண்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். நாங்கள் ஒரு பிஆராக இருந்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சரும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகிறாங்க. அப்போது இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை உங்கள் நிறுவனத்துக்கு தேவை அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கின்றோம், டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கின்றோம். மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க. இன்னும் இது போல் நிறைய வீடியோ வரப்போகிறது. அதனால் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோஸை ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்த பிறகு அதுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்லேயும் எழுதுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.